ஜெர்மனியில் வெப்பநிலை 30 முதல் 40 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்பதால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை குறைவான தொடருந்து சேவைகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாத வெப்ப அலை தாக்கத்தின் போது உட்கட்டமைப்புகள் மற்றும் தொடருந்துகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டன. இந்த சிக்கலை தவிர்க்கும் பொருட்டு தீவிர வெப்பத்தின் போது தொடருந்து போக்குவரத்து மிகவும் நம்பகத்தன்மையுடன் இருக்க புதிய வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. குறைந்த எண்ணிக்கையிலான தொடர்ந்துகளை இயக்குவதன் மூலமும் மீதமுள்ள சேவைகளை தடையின்றி இயக்குவதை உறுதி செய்ய முடியும் என்று நம்பப்படுகிறது. 35 பாகை செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை அதிகரிக்கும் காலங்களில் ரயில் சேவைகளை முன்கூட்டியே குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நேற்று முதல் நோர்த் ரைன் வெஸ்ட்பாலியா, ஹெஸ்ஸி உள்ளிட்ட சில மாகாணங்களில் இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. இன்று முதல் நாட்டின் ஏனைய அனைத்து பெடரல் மாகாணங்களிலும் இந்த வெப்ப அலை உத்திகள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. எந்தெந்த சேவைகள் குறைக்கப்படும் என்பதை டாஷ்பேண்ட் மற்றும் உள்ளூர் போக்குவரத்து சங்கங்கள் இணைந்து முடிவு செய்ய முடியும். சில உள்ளூர் போக்குவரத்து சங்கங்கள் வழக்கம் போல வழக்கமான சேவைகளை தொடரப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளன. வெப்ப அலை காலங்களில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்கவும் பயணிகளுக்கு தடையற்ற தகவல்களை வழங்கவும் இந்த நடவடிக்கை பெரிதும் உதவும் என்று நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு உள்ளூர் போக்குவரத்து துறையின் அறிவிப்புகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.